சத்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா, சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா, ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா, சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. வறுமை போக்கியே வளமை மகிழ்வளிக்கவா, மகிழ்வளிக்கவா வளமை மகிழ்வளிக்கவா, சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா, மாண்புயர்த்தவா மனித மாண்புயர்த்தவா, ஆணவத்தையே வென்று பணிவையாக்கவா, பணிவையாக்கவா வென்று பணிவையாக்கவா, தாழ்ச்சி கொண்டவர் உள்ள ஊக்கமூட்டவா, ஊக்கமூட்டவா உள்ள ஊக்கமூட்டவா, நீதி நேர்மையில் எம்மை நாளும் ஆளவே அன்பாலே வாழும் தேவா, சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா, சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக அன்போடு அழைக்கின்றேன். ஏழைகளையும் பசியாயிருப்போரையும் துன்புறுத்தப்படுகின்றவர்களையும் இயேசு உற்று நோக்குகின்றார். எந்த ஒரு தலைவனும் சமுதாயத்திலே உயர்ந்த பதவிகளிலே அதிகாரத்திலே இருப்பவர்களை உற்று நோக்குகின்றவர்கள் அல்ல, மாறாக தாழ்நிலையில் இருக்கின்றவர்களை, ஒடுக்கப்பட்டோரை, ஒதுக்கப்பட்டோரை, புறம் தள்ளப்பட்டோரை உற்று நோக்குவதுதான் ஒரு தலைவனுக்கான மிகச்சிறந்த பண்பு. இன்றைக்கு இயேசு சமுதாயத்தினுடைய ஒரு மாற்றத்தை சொல்லுகின்றார். ஏழைகளுக்கு வாழ்வு, செல்வருக்கு வீழ்ச்சி, பட்டினி கிடப்போருக்கு நிறைவு, அதே சமயத்தில் உண்டு கொழுத்திருப்போருக்கு அழிவு. ஒரு சமுதாயத்தை தடம் மாற்றி புரட்டி போடுகின்றார். இன்றைக்கு இயேசுவினுடைய இந்த சிந்தனை நம்முடைய யதார்த்த வாழ்க்கைக்குள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் பங்கேற்போம். இன்றைய தினம் நாம் விழா கொண்டாடுகின்ற பீட்டர் கிளேவர் என்ற புனிதர் ஏழை எளிய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர். எனவே நாமும் நம்மை பிறருக்காக அர்ப்பணிக்க இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பீட்டர் கிளாவரை ஊழியர்களின் ஊழியராக விளங்கச் செய்து வியத்தகு அன்பு பணியிலும் பொறுமையிலும் அவரை உறுதிப்படுத்தினீரே. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவற்றையே நாடி பிறரன்பு பணிகளில் உண்மையுடன் ஈடுபடச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மணமானோர் மணவிலக்குக்கு தேடக்கூடாது. மணமாகாதோர் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை சொற்றொடர்கள் 25 முதல் 31 முடிய. சகோதர சகோதரிகளே, மணமாகாதவர்களை குறித்து பார்ப்போம். இவர்களை பற்றிய ஆண்டவரின் கட்டளை எதுவும் என்னிடம் இல்லை. எனினும் ஆண்டவரின் இரக்கத்தால் நம்பிக்கைக்குரியவனாயிருக்கும் நான் என் கருத்தை சொல்கிறேன். மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது. இப்போதுள்ள இடர் நிலையை முன்னிட்டு இவ்வாறு இருப்பதே நல்லதென எண்ணுகிறேன். மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்களை மனவிலக்குக்கு வழி தேடக்கூடாது. மனைவியுடன் இணைக்கப்படாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள வழி தேடக்கூடாது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் அல்ல. இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவம் அல்ல. ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுலக வாழ்வில் இன்னலுறுவர். நீங்கள் அவ்வின்னல்களுக்கு உள்ளாகாதிருக்க வேண்டும் என்பதே என் நோக்கம். அன்பர்களே, நான் சொல்வது இதுவே. இனியுள்ள காலம் குறுகியதே. இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும். அழுபவர் அழாதவர் போலவும், மகிழ்ச்சியுறுவோர் மகிழ்ச்சி அற்றவர் போலவும், பொருள்களை வாங்குவோர் அவை இல்லாதவர் போலவும் இருக்கட்டும். உலக செல்வத்தை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாதவர் போல் இருக்கட்டும். இவ்வுலகு இப்போது இருப்பது போல் நெடுநாள் இராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகனே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகனே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழைத்த உடையணிந்து தோன்றிடுவாள்.
பலவண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர். கன்னி தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள். பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். உம் தந்தையரின் அரியணையில் உம் மைந்தரே வீற்றிருப்பர். அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசர் ஆக்கிடுவீர். பல்லவி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேளாய். Alleluia, 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 Alleluia. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா, Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்பவரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்களும் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கும் இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொடுத்திருப்பவரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுபவரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினரும் இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, பேறு பெற்றவர், ஐயோ கேடு, இந்த இரண்டிற்கு மத்தியில் தான் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 4 விதமான பேறு பெற்றவர்களை பற்றி இன்றைய நற்செய்தியில் எடுத்து கூறுகின்றார். ஏழைகளே என்று சீடர்களை பார்த்து கூறுகிறார். தனக்கென எல்லாவற்றையும் இழந்து துறந்து இறைவனை முழுமையாக பற்றி கொள்வது மட்டுமல்லாமல் ஏழ்மையையும் பற்றி கொண்ட அவர்களை பார்த்து நீங்கள் பேர் பெற்றவர்கள் என்று கூறுகிறார்கள். அதே போல துன்புறுபவர்களே, நீங்கள் பேர் பெற்றவர்கள், ஏனென்றால் அதற்கான கைமாறு உங்களுக்கு கிடைக்கும்.
என் பேரின் பொருட்டு இகழப்படுபவர்களே, துன்புறுத்தப்படுபவர்களே, நீங்களும் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் விண்ணரசு உங்களுக்குரியது. 4 வகையான பேறு பெற்றவர்கள். அதே போல நம் வாழ்க்கையிலே நாம் எப்பொழுது ஏழ்மையான உள்ளத்தோடும் நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்யாமலும் இறைவனுக்காக எல்லா பழிச்சொற்களையும் ஏற்காமலும் வாழ்வோமானால் நாம் ஐயோ கேடு என்ற சொல்லுக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாளில் எல்லாம் ஏழைகளுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிறார். தனது ஒவ்வொரு படிப்பினரிலும் தன் ஒவ்வொரு நாட்களில் மக்களோடு பேசிக்கொண்ட போது மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். உங்களது துன்பமும் துயரமும் இந்த உலகை சார்ந்ததுதான். ஆனால் இந்த துன்பத்திலிருந்து விடுபடவும் நீதி தவறி நீங்கள் நடப்பீர்களானால் நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்க மாட்டீர்கள் என்று கூறுகிறார். நம் வாழ்க்கையிலே பேறு பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் ஏழ்மையையும் வாழ்க்கையில் வரும் துன்பங்களையும் துயரங்களையும் கடவுளுக்காக நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு, புனித பவுலடிகளார் கூறியது போல, இந்த கடவுளுக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று நாம் வாழ்க்கையை வாழ்ந்தோமானால் நாம் விண்ணுலகில் பேறு பெற்ற பிள்ளைகளாக இருப்போம். அதே வேளையிலே இருந்தும் உள்ளவற்றை பிறரோடு பகிர்ந்து கொள்ளாமல் வாழ்பவர்களுக்கு ஐயோ கேடு. நம் வாழ்க்கையிலே கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும் கடவுளின் அன்புக்கு உரியவர்கள். அப்படி இருக்கும்போது இருப்பவர்கள் இல்லாதோர் பகிர்ந்து கொள்வது என்பது வாழ்க்கையின் நீதியாகும். இதைத்தான் நமது ஆதி திருச்சபை செய்து கொண்டிருந்தது. இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவினார்கள். நம் வாழ்க்கையிலும் கூட பெரிய உதவிகள் செய்ய முடியாவிட்டாலும் கூட நம்மால் முடிந்தவற்றை நாம் செய்து வாழும்போது நாமும் பேர் பெற்றவர்களாக வாழ்கிறோம். அதே வேளையிலே கடவுளின் பெயரால் எப்போது கடவுளின் பணியை நாம் நிறைவாக செய்ய ஆசைப்படுகிறோமோ, எப்போது கடவுளால் படைக்கப்பட்ட அந்த மக்களின் உரிமைக்காகவும் மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் நாம் பாடுபடுகிறோமோ, அவர்களுக்காக நாம் அநீதி இழைக்கப்படும் போது அதற்காக நாம் குரல் கொடுக்கிறோமோ, அந்த வேளையிலே நாம் இகழப்படுவோம், ஒதுக்கப்படுவோம். இருப்பினும் நாம் அதையெல்லாம் பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் இறைவனின் மக்களுக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நாமும் பேறு பெற்றவர்களே என்று ஆண்டவர் கடவுளின் பெயரால் துன்புறுவர்களுக்கு ஒரு நற்செய்தியையும் ஒரு தன்னம்பிக்கையும் நம்பிக்கை ஊட்டுகின்றார். இந்த வேளையிலே நாம் எதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம்? பேறு பெற்றவர்களாக இருக்க விரும்புகிறோமா, அல்லது ஐயோ கேடி என்று நமது வாழ்க்கையை முடிக்க இருக்கிறோமா என்பதை இந்த திருப்பலில் சிந்தித்து பார்ப்போம். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும்
அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் முது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் அபீர், எல்லா திருநீர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தல் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன்னேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு அனைத்து புனிதர்களோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெடுத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே, உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே, என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே. நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே. தம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாகும் நிலை வருமே. இன்றெழும் புதுவிந்தைகள் உன்னை புகழ்ந்திடுதே. இயேசுவே, என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கின்றோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கின்றோம். எம்முடைய பகுதிக்கு தேவையான எம்முடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நீர் நிறைவு செய்து கொடுத்ததற்காக நீர் நிறைவு செய்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம்முடைய நீண்ட நெடிய போராட்டமான எம்முடைய நீண்ட வலது வாய்க்கால் திட்டத்திலே எம்முடைய பகுதிக்கு தேவையான நிதியையும் நீர் ஆதாரத்தையும் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து இத்திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேற்றப்படவும் எம்முடைய பகுதி மக்கள் அனைவரும் எல்லா வளங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமயில் இறைவன் உருவெடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமயில் இறைவன் உருவெடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம்.